பெரியோர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அம்பாளோட பரிபூரண அருளோட 2024ஆம் ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை இந்த பதிவின் மூலமாக பார்க்கலாம் வாங்க. அம்பாள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட்ஸ் மூலமாக. குரோதி தமிழ் புத்தாண்டில் முதல் கிரக பயிற்சியாக குரு பெயர்ச்சி நிகழப்போகிறது. குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி மேஷராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சியாக போகிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் நட்சத்திரங்களில் பயணம் செய்ய போகும் குரு பகவானால யாருக்கெல்லாம் வேலையில் இடமாற்றம், ப்ரமோஷன் கிடைக்கப் போகிறது என்று பார்க்கலாம். மேலும் யாருக்கெல்லாம் வீடு வாங்கும் யோகம், வெளிநாடு செல்லும் யோகம், பூர்வீக சொத்து கைக்கு வருகின்ற யோகம், இப்படின்னு பலவித சுப நிகழ்ச்சிகள் எந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் அமைய போகுது, குரு பகவானால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுன்னு இந்த பதிவு மூலமாக பார்க்கலாம் வாங்க. மேஷம். குரு பகவான் உங்கள் ராசியில் இருந்து 2வது வீடான தன வாக்குஸ்தானத்திற்கு செல்கிறார். பெரிய வெற்றிகளும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக அமைந்துள்ளது. குருவின் பயணமும் பார்வையும் உங்களுக்கு அஷ்டலட்சுமி யோகத்தை தரப்போகிறது. குரு பகவான் பார்வை 10ஆம் வீட்டில் மீது விழுவதால் சிலருக்கு வேலையில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு கிடைக்கும். ரிஷபம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசிக்கு குரு வருகிறது. ஜென்ம குரு இடமாற்றத்தை தருவார். வேலையில் ப்ரமோஷனுடன் கூடிய இடமாற்றத்தை தருவார். குருவின் செயல்பாடு சந்தோஷத்தை கொடுக்கும். குருவின் பார்வையானது 5, 7, 9ஆம் வீடுகளின் மீது விழுகிறது. வேலையில் இருப்பவர்களுக்கு மே மாதம் முதல் சம்பள உயர்வு கிடைக்கும். ப்ரமோஷனுடன் கூடிய இடமாற்றம் உண்டாகுமாம். மிதுனம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12வது வீட்டிற்கு வரப்போகிறார். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த சுணக்க நிலை மாறும். பண முதலீடுகளில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். நோய்கள் நீங்கும். எதிரிகள் விஷயத்தில் கவனம் தேவை. பண விஷயத்தில் யாரையும் நம்ப வேண்டாம். வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வெளிநாடு செல்லும் யோகம் கைகூடி வரப்போகிறது. கடகம். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி குதூகூலத்தை கொடுக்க போகிறது. ராஜயோகத்தை தரப்போகிறது. புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். அரசு வேலைக்காக தேர்வு எழுதியவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வெற்றி மீது வெற்றி தேடி வரும். மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். புதிய தொழில் முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும். வேலையில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். சிலருக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். சிம்மம். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே மாதம் முதல் 10ஆம் இடத்தில் அமரப்போகும் குருவினால் புதிய பதவிகள் தேடி வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நல்ல வேலை கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வரும். இடமாற்றங்கள் ஏற்படும். ப்ரமோஷனுடன் கூடிய பதவி யோகம் தேடி வரும். கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். கன்னி. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீட்டில் அமரப்போகும் குரு பகவான் கோடி நன்மைகளை தரப்போகிறார். குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிறது. வேலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். ப்ரமோஷனும் சம்பள உயர்வும் தேடி வரப்போகிறது. குருவின் பொன்னான பார்வையால் வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். துலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்ய போவதால் சுப விரய செலவுகள் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். வேலை விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். பொறுப்புடன் நடந்து கொள்வது நல்லது. வேலை செய்யும் இடத்தில் நிதானம் அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம். விருச்சிகம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரிஷப ராசிக்கு வரப்போகும் குரு பகவானால் உங்களுக்கு தொட்டது துலங்கும். காரணம், குரு பகவானின் நேரடி பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கப் போகிறது. குரு பகவான் 7ஆம் வீட்டிற்கு செல்ல போவதால் நன்மைகள் அதிகம் நடைபெறும். குரு பகவான் பார்வையால் உங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். வியாபாரம், தொழிலில் லாபமும் வருமானமும் அதிகரிக்கும். ப்ரமோஷனும் கேட்ட இடத்திற்கு இடமாற்றமும் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். தனுசு. தனுசு ராசிக்காரர்கள் வேலையே இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மே மாதத்திற்கு பிறகு ப்ரமோஷனுடன் கூடிய நல்ல சம்பளம் கிடைக்கும். வேலையில் இருப்பவர்கள் சொந்த தொழில் தொடங்குவீர்கள். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடு, 10ஆம் வீடு, 12ஆம் வீட்டினை பார்வையிடுகிறார். கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கும். பண வருமானம் அபரிமிதமாக இருக்கும். புதிய சொத்துகள் வாங்குவீர்கள்.
மகரம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்ல போவதால் குறைவான சம்பளத்தில் வேலை செய்பவர்களுக்கு கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கும். சிலருக்கு வேலையில் ப்ரமோஷனும் சம்பள உயர்வும் தேடி வரும். தற்போது வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கௌரவ பதவிகள் தேடி வரும். வேலையில் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வீடு மாற்றம், வேலையில் இடமாற்றம் உண்டாகும். குரு பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் குபேர யோகம் தேடி வரப்போகிறது. கும்பம். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் பயணம் செய்ய போகிறார். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வேலையில் புதிய உற்சாகம் பிறக்கும். சிலருக்கு வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும். சுகஸ்தான குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8, 10 மற்றும் 12ஆம் வீடுகளின் மீது விழுகிறது. தொழில் ஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால் நல்ல வேலை கிடைக்கும். ப்ரமோஷனுடன் கூடிய சம்பள உயர்வு கிடைக்கும். புதிய தொழில் வியாபாரம் தொடங்குபவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மீனம். ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார். திருமண தடைகள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உறவினர்களுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் குறையும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கலாம். குரு பகவான் பார்வை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உடலில் இருந்த நோய்கள் நீங்கும். குடும்ப பிரச்சனைகளை கவனமாக கையாளுங்கள். பேசும் வார்த்தைகளில் கவனமும் நிதானமும் தேவை. கேட்ட இடத்தை விட கேட்காத இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். திடீர் வேலை மாற்றம் உங்களின் மன மகிழ்ச்சியை அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.